சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட். டாமினோஸ் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஒரு சீஸியான கார்லிக் பிரெட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்லிக் பிரெட் செய்ய ஒரு பவுல்ல பால் 100 ml நல்லா வெதுவெதுப்பான பாலை எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 டேபிள்ஸ்பூன், ஈஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் வெதுவெதுப்பா இருந்தால் தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இதை அப்படியே விட்டுறலாம், நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ நம்மளோட ஈஸ்ட் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நுரைச்சி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் மைதா 1 கப், 250 கிராம் கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. பூண்டு நறுக்கினது 1/2 டேபிள்ஸ்பூன், ஆரிகானோ 1/2 டேபிள்ஸ்பூன், வெண்ணெய் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும், விட்டுறலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட மாவு சூப்பராக உப்பி வந்துருக்கு பாருங்க. இந்த மாவை ஒரு தடவை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவை ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் வச்சுட்டு லைட்டாக விரிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி இதை நல்லா விரிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு விரிச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளார நல்லா துருவின மொசரல்லா சீஸ் அப்படியே தூவி விட்டுருங்க. பீட்சா சீஸ்னு இதை கடையில் வைப்பாங்க. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆரிகானோ அதையும் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளோட மாவை மடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே மடித்து விட்டுருங்க. சைடை கொஞ்சம் இழுத்து நல்லா கவர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை இதில் சேர்த்துருங்க. நறுக்கின பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண பட்டர் கார்லிக்கை இந்த பிரெட் மேலே தடவி விட்டுருங்க. இந்த மாவு மேலே இப்படி தடவி விட்டுட்டே வாங்க. எல்லா இடமும் தடவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஆரிகானோ மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அடுத்தது மிக்சடு ஹர்ப்ஸ் அதையும் லைட்டாக இப்படி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். நம்ம கார்லிக் பிரெட் சைஸாக கட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு இதை லைட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்து பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண இந்த கார்லிக் பிரெட் மாவை அப்படியே இந்த ட்ரேக்கு மாற்றிடுங்க. வச்சாச்சு. இப்போ இதை அவனில் வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட கார்லிக் பிரெட் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலேயே வச்சு இப்போ லைட்டாக கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி. கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே டாமினோஸ்ல சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனம் சுயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.